வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் வந்து ஸ்டெனோகிராஃபர், டைப்பிஸ்ட்டு, கிளர்க்கு, எம்டிஎஸ் அப்படின்னு நிறைய ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டியில் ஏஜ் கிரைட்டீரியா என்னது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னது, சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலையுமே இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தோன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து தான் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணும். அதனால் கண்டிப்பாக நம்ம நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட், மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே இந்த நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் அண்ட் வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லேயே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம். ஜுடிஷியல் ரெக்யூர்மெண்ட் செல் ஹைகோர்ட் மெட்ராஸ் என்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா 24/3/2024 இன்றைக்கி தான் வந்து இது ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தோன்னா 23/4/2024, அதாவது நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுனால நம்ம வந்து இதுக்கு ஃபீஸ் பேமெண்ட் வந்து டிடி தான் எடுத்து கட்டணும். நம்ம வந்து டிமாண்ட் டிராஃப்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கான அட்ரஸுமே கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்டர் ஜெனரல் ஹைகோர்ட் மெட்ராஸ், பேயபிள் அட் சென்னை. இந்த அட்ரஸுக்கு தான் நம்ம வந்து டிடி எடுத்து பே பண்ணுவோம். இதில் நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னென்னா, தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்றது தான் வந்து டவுட்டு. ஏன்னா வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் புதுச்சேரிக்கான நோட்டிஃபிகேஷன் இதில் ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் த எலிஜிபிள் இந்தியன் சிட்டிசன், அதாவது இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலான்னு கொடுத்துட்டாங்க. இந்தியன் சிட்டிசனாக இருக்க எல்லாரும் அப்ளை பண்ணலான்னு கொடுத்துட்டு பட் வந்து ஒரு லைன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க டார்க்காக, who are native of the Union Territory of புதுச்சேரி ஒன்லி த்ரூ ஆஃப்லைன் மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது புதுச்சேரியை நேட்டிவாக வச்சுருக்க கேண்டிடேட்ஸ் மாத்திரம்தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத இந்த லைனில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் யாராச்சும் புதுச்சேரியில் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே தங்கி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தாசில்தார்கிட்ட ஒரு ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஜாப்ன்றதை அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. குரூப் பியில் நான் கெசட்டட் ஜாப் கொடுத்துருக்காங்க. குரூப் சியில் வந்து ஜூனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபரு, டிரான்ஸ்லேட்டரு, ஜூனியர் கிளர்க்கு, டைப்பிஸ்ட்டு, டிரைவர், எம்டிஎஸ் அப்படின்ற நிறைய ஜாபுக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப் வேகன்சி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதில் வந்து சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர் வந்து சேலரி வந்து 35,000க்கு மேலே இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 6 இருக்கும். எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ போஸ்ட் அப்படின்றதையும் வந்து அவங்க செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அப்ளை பண்ண போகிற ஜாப்பில் நம்ம கம்யூனிட்டியில் வேகன்சி இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா வந்து வேஸ்ட்டாக போயிடும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸு அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, அதையும் பார்க்கலாம். இந்த ஜாப் வேகன்சியில் அதிகபட்சமாக ஜூனியர் கிளர்க்குக்கு வந்து 23 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 74 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் பற்றி பார்க்கலாம். இந்த ஜாப்க்கான மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18 இயர்ஸ்லேருந்து தொடங்கும். அது வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தால் வந்து 37 இயர்ஸ் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே இது எம்பிசி, ஓபிசி, பிடி, பிசிஎம்மாக இருந்துச்சுன்னா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்க வந்து 32 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் படி வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன், நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு, அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். சீனியர் கிரேடுக்கு வந்து எனி டிகிரி முடிச்சிருக்கணும். அது கூட டெக்னிக்கல் நாலேஜ் கேட்டிருக்காங்க. டெக்னிக்கலில் வந்து ஸ்டெனோகிராஃபியில் வந்து நம்ம ஜூனியரு இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும். டைப்ரைட்டிங்கில் வந்து ஹையர் வந்து முடிச்சிருக்கணும், அதுவுமே இங்கிலீஷு. நெக்ஸ்ட்டு இன்னொன்றுமே எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக வந்து டைப்ரைட்டிங்கில் வந்து லோயரில் வந்து ஒன்று வந்து தமிழ் ஆர் மலையாளம் ஆர் தெலுங்கு, இந்த இதில் ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும். மற்ற இந்த 3மே வந்து சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபருக்கான டெக்னிக்கல் நாலேஜ். நெக்ஸ்ட்டு ஜூனியர் கிரேடுக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது இதில் வந்து 12th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா வந்து ஈக்குவலண்ட் ஃப்ரம் த ரெகனைஸ்ட் போர்டு யூனிவர்சிட்டியில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மற்றபடி டெக்னிக்கல் நாலேஜ் வந்து சீனியர் கிரேடுக்கும் ஜூனியர் கிரேடுக்கும் வந்து சேமாக தான் கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்லேட்டருக்கு வந்து நம்ம எனி டிகிரி வந்து வித் தெலுங்கு ஆர் மலையாளத்தில் வந்து மெயின் சப்ஜெக்டில் முடிச்சிருக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் வந்து எதுவுமே கேட்கல அவங்க. நார்மலாக வந்து இதுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாட்டாலும் நார்மலாக டெக்னிக்கல் எக்ஸாம் இருக்கும். இதுக்கு கண்டிப்பாக ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். பட் வந்து டெக்னிக்கல் நாலேஜாக நமக்கு அதாவது சர்டிஃபிகேட்டாக எதுவுமே தேவையில்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜூனியர் கிளர்க்குக்கான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்குமே வந்து 12th ஓகே தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கான டெக்னிக்கல் நாலேஜ் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டைப்பிஸ்ட் ஜாப்புக்குமே வந்து 12th தான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அது சைட்லேயே வந்து டெக்னிக்கல் நாலேஜ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக டிரைவர் அண்ட் எம்டிஎஸ்க்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கான குவாலிஃபிகேஷன் வந்து நம்ம 8th பாஸ் ஆகியிருந்தால் போதுன்றதை கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் நாலேஜில் வந்து நம்மகிட்ட வந்து எல்எம்பி இருக்கணும், அதாவது லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எம்டிஎஸ் குவாலிஃபிகேஷன் வந்து 10th தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை நம்ம வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபீஸ் டீட்டெயில்ஸில் நம்ம எந்த கம்யூனிட்டியை சேர்ந்த பெண்களாக இருந்தாலும் நமக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸு, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன், இவங்களுக்குலாம் வந்து எக்ஸாம் ஃபீஸில் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எந்த ஃபீஸுமே கிடையாது. நார்மலாக வந்து அதர் கம்யூனிட்டியில் இருக்க எல்லாருக்குமே, அதாவது யூஆர் கேண்டிடேட்டு, இடபிள்யூஎஸ், எம்பிசி, ஓபிசி, பிடி, பிசிஎம், இபிசி அப்படின்ற எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து 750 வந்து சில போஸ்ட்டுக்கான எக்ஸாம் ஃபீஸும் 500 வந்து சில போஸ்ட்டுக்கான எக்ஸாம் ஃபீஸுமா கொடுத்துருக்காங்க. அது எதுக்கலான்னு பார்த்தோன்னா எம்டிஎஸ் அண்ட் டிரைவர் ஜாபுக்கு மாத்திரம் வந்து 500 வந்து எக்ஸாம் ஃபீஸும், மற்ற எல்லா ஜாபுக்குமே வந்து 750 எக்ஸாம் ஃபீஸும் கொடுத்துருக்காங்க. ஃபார் ஈச் போஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் எம்டிஎஸ் அண்ட் டிரைவர் 2 ஜாபுக்குமே அப்ளை பண்ணுறீங்கன்னா 2 ஜாபுக்குமே தனித்தனியாக 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி நார்மலாக பேலன்ஸ் இருக்கிற வேகன்சிக்கு அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து 750 வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்க்கலாம். எக்ஸாம் பேட்டர்னில் நமக்கு எம்டிஎஸ் அண்ட் டிரைவர் இந்த 2 ஜாப்பையும் தவிர்த்துட்டு மற்ற கொடுத்துருக்க எல்லா வேகன்சிக்குமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் இருக்க போகுது. அது சிலபஸும் ஒன்றா தான் இருக்க போகுது. அதில் நம்ம ஸ்டாண்டர்டை பொறுத்து இப்போ வந்து சீனியர் கிரேடுக்கு அப்ளை பண்ணியிருந்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் எக்ஸாம் இருக்கும். ஜூனியர் கிரேடு அப்ளை பண்ணியிருந்திங்கன்னா வந்து 12th ஸ்டாண்டர்டில் வந்து எக்ஸாம் இருக்கும். இது மட்டும்தான் மாறும். மற்றபடி அதோட சிலபஸோ எக்ஸாம் பேட்டர்னோ வேறு எதுவுமே மாறாது. டோட்டலாக 100 கொஷின்ஸ் இருக்கும். 100 கொஷின்ஸுமே நமக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். அதாவது டிரைவர் அண்ட் எம்டிஎஸை தவிர்த்துட்டு மித்த எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் எக்ஸாம் இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷு, ஜென்ரல் நாலேஜு, மென்டல் எபிலிட்டி, ரீசனிங்கு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், பேசிக் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டரில் வந்து பேசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது சீனியர் கிரேட் எக்ஸாம் அப்படின்றதுனால இதுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் மற்ற எல்லா ஜாப்புக்குமே வந்து குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதையும் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். டோட்டலாக வந்து 100 கொஷின்ஸ் இருக்கும். 100 கொஷின்ஸ் வந்துமே ஓஎம்ஆர் ஷீட்டில் நமக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸாக தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு நம்ம சொன்ன மாதிரி அவங்க வந்து கேட்டிருந்த டெக்னிக்கல் நாலேஜில் தான் ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். அதாவது டிரைவர் அண்ட் எம்டிஎஸ் இந்த 2 ஜாபை தவிர்த்துட்டு மற்ற எல்லா ஜாபுக்குமே வந்து இங்கிலீஷில் தான் வந்து எக்ஸாம் இருக்கும். அந்த 2 ஜாபுக்குமே வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயுமே வந்து பைலிங்குவலாக வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணணும். அதுவுமே மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்னென்ன ஜாப்க்கு அப்ளை பண்ணுறோமோ அது அந்த க்ரீன் கலர் பாக்ஸில் வந்து டிக் பண்ணிடணும். எத்தனை ஜாப்க்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத டிக் பண்ணிடணும். சைடில் வந்து ஃபோட்டோஸ் ஒட்டிடணும். நார்மலாக அவங்க கேட்டிருக்க எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூடவே அவங்க சில டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் வைக்கணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அந்த ஜெராக்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும். அதாவது நம்மளோட சைன் பண்ணிவிட்டு அதையும் அப்ளிகேஷன் ஃபார்மோடு சேர்த்து தான் வந்து அனுப்பி விடணும். இதுக்கான அட்ரஸ் வந்து ஃப்ரண்ட் பேஜ்லேயே கொடுத்துருந்தாங்க. அதாவது நோட்டிஃபிகேஷனோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த என்வலப் கவருக்குள்ளே வச்சு தான் போஸ்ட் பண்ணுவோம். அந்த என்வலப் கவர் மேலே நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றதையும் வந்து எழுதியிருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட் லைன்லேயே கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு அனுப்பி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி நான் வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தடவை சொல்லணுன்னா இது வந்து புதுச்சேரியை வந்து நேட்டிவாக கொண்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன். அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியில் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து 5 வருஷத்துக்கு மேலே தங்கியிருந்து வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.